जय जय शंकरा शंकरा हर हर शंकरा। இந்த பாருமா, பாரதி பண்ண மாதிரி நீங்களும் சங்கரனை சின்ன வயசுலேயே வைத்தியத்தில் ஈடுபடுத்திடுங்க. அது உங்களுக்கு பிடிக்குமா, முடியுமா முடியாதாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அவனை இந்த சின்ன வயசுலேயே வைத்தியத்தில் சேர்த்துட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். புரியறது தாத்தா. சந்துருட்ட சொன்னதே தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கிவ் மீ சம் மோர் டைம் டு திங்க். மாமி, உங்க கழுத்துக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு. எங்க வாங்கினேள்? Oh, this. It's a designer wear. Pretty expensive, you know. Can I have a cup of hot coffee, please? Coffee? என்னம்மா இவ? என்னமோ பெருசா ஆகாசிலேருந்து வந்து குதிச்சிட்டா மாதிரி அழட்டிக்கிறா. பேசாம இருடி, ஆகாசத்துலேருந்து தானே வந்து குதிச்சிருக்கா. இத பாருமா அனுஷா, நம்ம ஆத்துலதான் காஃபி குடிக்கிற பழக்கமே கிடையாதே, மறந்துட்டியா? ஓ யா, நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன். அங்கெல்லாம் டோர் டேஷ்னு டெலிவரி பார்ட்னர் இருக்கா, இங்கெல்லாம் ஸ்விக்கி தானே. என்ன அனுஷா, எல்லாரும் அங்க இருக்கா, நீ மட்டும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பா வேற உன்னை பத்தி கேட்டா, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வா. எதுக்கு? ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர சொல்றதுக்கா? அலட்சியமா பேசாத. நான் ஒன்னும் அலட்சியமா பேசலையே, சாதாரணமா தானே கேக்குறேன். கூட்டமா நின்ன கோஷம் போட்டா அதுக்கு பேரு பக்தியா? மாமி, உங்களுக்கு அனுஷ பூஜையை பத்தியோ இல்ல மகா பெரிவாளை பத்தியோ ஏதாவது தெரியுமா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நீங்க இந்த மாடர்ன் அவுட்ஃபிட்ல இருந்து வெளில வரணும். Appearances are deceptive. எனக்கு மடிசார் கட்டிக்கவும் தெரியும், மிடி போட்டுக்கவும் தெரியும், எனக்கு ஆச்சாரமா இருக்கவும் தெரியும், அனுஷ்டானங்களை கடைபிடிக்கவும் தெரியும், தெய்வத்தின் குரலும் படிச்சிருக்கேன், சைபர் செக்யூரிட்டியும் தெரிஞ்சு வச்சிருக்கேன். டிவோட்டி, பக்தன், இதெல்லாம் சாதாரண வார்த்தை கிடையாது. வீடு முழுக்க சாமி படம் மாட்டி வச்சா மட்டும் டிவோட்டி ஆயிட முடியாது. வெறும்னு பெரியவா பெரியவா அப்படின்னு சொல்லின்றதா மட்டும் போராது. பக்தி பிரவாகம் வந்து சேராது. நம்மளையே முழுமையா பரிபூர்ணமா அர்ப்பணிக்கணும். டோட்டல் சரண்டர். ஏற்கனவே அவர் முடியாம படுத்துட்டு இருக்கார். இப்போ இந்த ஸ்லோகத்தை இங்க உட்காந்து சொல்லணுமா? சுவாமி முன்னாடி உட்காந்து சொல்லாமே. இத பாருமா அனுஷா, உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னா ஜுரம் போயிடும்னு சொல்லுவா. அனுஷா, இது சிரிக்கிற விஷயம் இல்ல, சீரியஸான விஷயம். உனக்கு வேடிக்கையா இருக்கா? இது ஆதாரபூர்வமா நிரூபிக்கப்பட்ட விஷயம். We live on hopes and survive on such beliefs. நீங்க சொல்றது சரின்னு வச்சுப்போம். நீங்கள்லாம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றதுனால அவருக்கு ஜுரம் சரியாயி உடனே எந்திருந்து உட்காந்துட போறாரா?
இல்ல விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லாம இருந்தா அவர் படுத்துட்டே இருக்க போறாரா? ஜுரத்துக்கு மெடிசின்ஸ் கொடுக்கணும், அப்போதான் குறையும். தீஸ் ஆர் த திங்ஸ் ஒன் ஷுட் நோ. நம்பிக்கைங்கிறது வேற, மூட நம்பிக்கைங்கிறது வேற. நீங்கள்லாம் என்ன பண்றீங்களா? பிளைண்ட் ஃபோல்டடா எல்லாத்தையும் நம்புறேன், ஃபாலோ பண்றேன். வேதம்ங்கிறது பொது. குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். வேதம்ங்கிறது பொதுவானதுன்னு சொன்னேன். அந்த பொதுவான வேதத்தை பொம்மநாட்டிகள் ஏன் சொல்லக்கூடாது? जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर आदि शंकर चंद्रशेखर आदि शंकर சந்துரு, என்னடா இது? இத்தனை நாய் படுத்துட்டே இருந்த, இப்ப திடீர்னு எழுந்து வந்து நிக்கிற? எனக்கே தெரியலம்மா, ஏதோ ஒரு சக்தி அங்கிருந்து என்னை இங்க கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर. ஐ ஹவ் பீன் ஃபயர்ட்னு மெயில் வந்தது இல்லையா? அதுல அப்செட் ஆனதுல அதுக்கப்புறம் ஃபர்தரா வந்த மெயிலை நான் பார்க்கல. இது ஆச்சரியம்னு சொல்றதா, இல்ல கடவுளோட அனுகிரகம்னு சொல்றதா, இல்ல சித்தம்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. அதனாலதான் கடவுள் ஒரு கதவை சாத்தினா இன்னொரு கதவை திறந்து விடுவார்னு சொன்னேன். என்னை அங்க டெர்மினேட் பண்ணினா, பட் ஐ ஹவ் பீன் ப்ரமோட்டட் as a senior vice president in the same company in Chennai. ஏன் டல்லா இருக்கே? என்ன கவலை? நானும் இதே கேள்வியை தான் உன்கிட்ட கேட்கலான்னு இருந்தேன். நீயும் ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனையில தானே இருக்க. தாத்தா சொன்ன மாதிரி என்ன அலைகள், அதை தடுத்து நிறுத்த முடியாது இல்லையா? மூளைக்கு எட்டினது மனசுக்கு எட்ட மாட்டேங்கிறது. எண்ணங்களை எண்ண முடியாது, அது மல்டிப்ளை ஆயிண்டே தான் இருக்கும். எண்ணங்களுக்கு எல்லை கூடும் கிடையாது, எந்தவித கோட்பாடும் கிடையாது. வாஸ்தவம் தான். நம்ம நிலைமையை நினைச்சு பாரு. உனக்கு இங்கேயே வேலை கிடைச்சிருது, அதை நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல எனக்கு வேலை போயிடுது அதை நினைச்சு வருத்தப்படுறதா? இருதலை கொல்லி எறும்புன்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி இங்கேயே வரவும் முடியாத, அங்கேயே இருக்கவும் முடியாத சூழ்நிலை. காட் பிட்வீன் தி டெவில் அண்ட் தி டீப் சீன்னு சொல்லுவாளே, அந்த மாதிரி. ஏன் இங்க வர முடியாதுன்னு சொல்றேன்? என்ன சொல்ற நிஷா? இங்கேயே வந்துடலான்னு சொல்றியா? அப்படின்னு நான் சொல்லல, உங்களை கேள்வி கேட்டேன். நாம் அங்கிருந்த 12 வருஷ காலத்துக்கும் இங்கிருந்து 1 மாசத்துக்கும் நிறைய வித்தியாசத்தை நான் உணர்றேன். என்ன வித்தியாசம்? வாழ்க்கை தரங்கறத நாம எதை வச்சு தீர்மானம் பண்றோம்? நமக்கு வேண்டிய எல்லா தேவைகளும் வசதிகளும் இருந்தா வாழ்க்கை தரம் உயர்ந்ததுன்னு சொல்லலாம். இல்ல நம்மளோட கலாச்சாரம் பண்பாடு இவைகளை கடைபிடிக்கிறது வாழ்க்கை தரமா? எதுங்கிற கேள்வி
இப்ப என் மனசு ஆக்கிரமிச்சுட்டு இருக்கு. என்னை பத்தி உங்களுக்கு நன்னாவே தெரியும். என் மனசுல எப்பவுமே கேள்விகள் தான் முதல்ல வரும். மை தாட்ஸ் கீப் வாண்டரிங் அண்ட் ஐ கீப் வண்டரிங் அபவுட் எவ்ரிதிங். நம்ம வாழ்க்கை தரத்தை எதை வச்சு தீர்மானிக்கிறது? அண்ட் ஆல்சோ தாத்தா முன்னாடி நான் பேசினாலும் அவர் சொன்ன சில விஷயங்கள் ரொம்ப பெனிட்ரேட்டிங்கா இருந்தது. எதை நோக்கி நம்ம போயின்னு இருக்கோம், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் அவர் லைஃப் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா? நம்மளோட வாழ்க்கை லட்சியம் என்ன, நோக்கம் என்ன, இதுவும் திஸ் ஹஸ் செட் மீ திங்கிங். இப்ப எல்லாமே தானா வந்து அமையற மாதிரி ஒரு சூழல் உருவாயிருக்கு. கரெக்ட் அனுஷா. பட்னா என்ன அர்த்தம்? இல்ல அனுஷா, நீ வேலைக்கு போய் நான் வேலைக்கு போகாம இருந்தா நீ என்ன டாமினேட் பண்ண மாட்ட. உனக்கு எந்த விதமான ஈகோவும் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்காக நான் சும்மா வெட்டியா இருக்க முடியாது இல்லையா? எனக்கு இங்க எந்த அளவுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நாம 12 வருஷம் வெளிநாட்டில் இருந்திருக்கோம். என்னோட ஏஜும் ஒரு இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா. என்னை பொறுத்த வரைக்கும் அங்க இருந்தாலும் சரி, நம்ம இங்கே வந்திருந்தாலும் சரி, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இப்ப நான் ஒரு குழப்பத்துல, ஒரு டயலமால தான் இருக்கேன். யூ ஆர் ரைட். இருந்தாலும் ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம 2 பேருக்கும் அவ்வளோ குழப்பம் இருக்கு. நம்ம குழந்தைகள் 2 பேரும் எவ்வளோ தெளிவா இருக்கா பாத்தீங்களா? எதை வச்சு சொல்ற? அன்னைக்கு ஒரு நாள் இதை சம்பந்தமா அவள்கிட்ட கேட்டபோது எவ்வளோ கிளியரா பதில் சொன்னா. அதுவும் சங்கரன் சொன்ன பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்தியாவில் இருக்கிறது பிடிச்சிருக்கா இல்ல அமெரிக்காவில் இருக்கிறது பிடிச்சிருக்கா? எனக்கு இந்தியாவில் இருக்கிற வரையும் இந்தியா பிடிச்சிருக்கு, அமெரிக்காவில் இருக்கிற வரையும் அமெரிக்கா பிடிச்சிருக்கு. ஓகே சங்கரா, வாட்ஸ் யுவர் வியூ? அம்மா, எனக்கு என்ன சொல்றதுன்னு சரியா தெரியல. எங்க நம்ம கண்டினியூஸா இருக்கோமோ அங்க இருக்கதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேபி நம்ம இந்தியாலே ரொம்ப நாள் இருந்தோம்னா இந்தியாவே பிடிச்சு போயிடும். இப்பவும் என்னோட அபிப்பிராயம் இதுதான். ஐ see. ஜனனி, வாட் அபவுட் யூ? அம்மா, எனக்கு எதுவும் சரியா சொல்ல தெரியல நான் அன்னைக்கு சொன்னேன். பட் இப்போ நீங்க பேசுறத கேக்குறச்ச உங்க டிசிஷன் தான் ரைட்டுன்னு தோன்றது. ஒரு விஷயம் ரொம்ப பாராட்டியே ஆகணும். குழந்தைகளா இருந்தாலும் அபாலுக்கு இருக்கிற விவேகம் நமக்கு இல்ல. That's true. But whatever it be, we need to take a call now. கால்னு நீ சொன்ன உடனே எனக்கு இப்படி தோணுறது. காலமும் நேரமும் யாருக்காகவும் எதுக்காகவும் காத்திருக்காது. யூஎஸ்ல நிமிஷமா 12 வருஷம் ஓடி எடுத்து ரெஸ்ட் ஆஃப் அவர் லைஃப் எங்க இருக்க போறோமோ எனக்கு சொல்ல தெரியல. ஆனா நீ பேசுற விதமும் உன்னோட தாட் ப்ராசஸையும் பார்க்கும்போது ஸ்லோவா நீ ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன்னு எனக்கு தெரியறது. எது எப்படி இருந்தாலும் அதை அப்படியே மகாபெரிவாயிட்ட விட்டுறது பெட்டர். ஹியர் ஆர் தேர், லெட்ஸ் லீவ் இட் டு ஹிம். ஷேக்ஸ்பியர் சொன்னா டு பி ஆர் நாட் டு பி. அதே மாதிரி டு பி ஹியர் ஆர் நாட் டு பி ஹியர், லெட்ஸ் லீவ் இட் டு டெஸ்டினி. நீ சொன்ன கடவுள் ஒரு கதவை சாத்தினா இன்னொரு கதவை திறப்பார்னு. அதுக்கு நான் இன்னொரு கதவையும் மூடிடுவார் போல இருக்குன்னு அன்னைக்கு சொன்னேன். அப்படி மூடினது தான் ஒரு வேளை சொல்யூஷனோ என்னவோ. அங்க ஷட்டானது இங்க இன்னொரு ஓப்பனிங், இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிறதுக்காக கூட இருக்கலாம். எஸ், நீங்க சொன்ன மாதிரி நமக்கு எது பிராப்தமோ அதுபடி நடக்கட்டும். Somehow, I think our future lies here. எதையுமே நாம் படிக்கிற போது உன்னிப்பாக கவனமாக படித்தோம்னா அது அவ்வளவு சட்டுன்னு மறக்காது, ஆழமாக பதிஞ்சிடும். அதே மாதிரி தான் எந்த காரியத்தை செஞ்சாலும் அதை மனசில் பதிய வச்சுக்கணும். அன்னைக்கு நீங்க மகா பெரியவாளை பார்க்க வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வந்தார் அப்படின்னு சொன்னீங்களே, அவர் பேரு கூட பால் பிரண்டன். மகா பெரியவாளை அவர் சந்திச்சது 1931 வருஷம் ஜனவரி மாதம். பால் பிரண்டனை சந்திக்கிறச்சே மகா பெரியவா இப்படி தான் இருந்தார். கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னாலும் அவரை அடையிறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லையே. மனித சமுதாயத்துல கடவுள் எப்பவும் அன்பு கொண்டவராகவே இருக்கார். அன்பு நிறைஞ்ச இடத்துல கடவுளை பார்க்கலாம். மகா